வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, நம்ம தேங்காய் ஆடின ஜோலி நமக்கு. நம்ம வந்துட்டு காலையில் போயிருந்தேன். காலையில் போகும்போது ஒரு சேச்சிக்கு வந்துட்டு பனின்னு சொன்னாங்க. பனின்னு சொன்னால் இங்கே கூட வந்துட்டு மலையாளத்தில் பேச காய்ச்சல்னு அர்த்தம். அது காய்ச்சலாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து எனக்கு இளநி வெட்டி கொடுங்க, எனக்கு ஒரு போல் வந்துட்டு கயிறு கட்டி இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், இல்லைங்க அதை கயிறு கட்டி இறக்க முடியாது, மேலே வந்து மட்டைக்கு பேலன்ஸு குறவு, மேலே ஏறினா மட்டை ஒடிஞ்சு போகும், நான் தாழை விழுந்துருவேன், கீழே விழுந்துருவேன்னு நான் சொன்னேன். எனக்காக செய்யுங்க, இது பூரா கீழே சிமிடு தர அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் கயிறை கொண்டு போய் மேலே போய் அதை போய் கஷ்டப்பட்டு அதை கட்டி அதை கட்டி இறக்கி விடுவோம் பாருங்கள். அவரை வந்து கீழே ஒரு அண்ணன் வந்து வீட்டு ஓனர் வந்து வீட்டு வெளியில் நிற்கிறாரு கீழே. நான் கயிறை கொண்டு மேலே ஏறி அதையெல்லாம் அந்த இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு நான் மேலே ஏறி, உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு உலையை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது மேலே இருந்தாக்கா அது பூரா செவல்னி அது பிடிப்பாக இருக்கும். அது கயிறை உள்ளே ஓட்டி கட்ட முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை கோளாறாக ஏறி அதை எல்லாம் கஷ்டப்படுற கீழே நின்றே செய்யணும் அந்த வேலையை. மேலே ஏறினா செய்யறதில்ல. மேலே ஏறினா மட்டையெல்லாம் கீழே ஒடிஞ்சு போகும், நம்மளும் கீழே விழுந்துடணும். அதனால் நம்ம அங்கே நின்றே அந்த வேலையை செய்யணும். பாருங்கள் அந்த இதை எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருங்கள். அதை நின்று அந்த கயிறை கொண்டு அந்த இதை அந்த குலை அந்த விளக்கு வருங்க, அந்த சிவந்த குலை ஒரு குலை அது கறிக்குன்னு சொன்னால் இளநி. அதை வந்து நம்ம கோளாறாக நின்று அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வரைக்கும் அவரை நின்று நம்ம மேலே நின்று கோளாறாக ஒன்றா இப்படி சைஸாக நின்று அது கயிறை கட்டணும். கயிறை கட்டி நல்லா முறுக்கி விட்டுட்டு கீழே இருக்கிற ஆளை அந்த கயிறை வந்து பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிடிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் தாங்க அந்த இதை பாருங்கள். அது எவ்வளோ அந்த கொலையை பாருங்கள். அந்த மேலே போட்டு அந்த கயிறை போட்டு அந்த பக்கம் அதுக்குள்ளே கோர்க்க முடியாது. அது வந்து 50 தொலைக்கு ஃபிட்டாக இருக்குது. 10-40 இளநி இருக்குது. அதுக்குள்ளே வந்து குடைய முடியாது. உள்ளே குறைஞ்சி கயிறை ஏற்ற முடியாது. அப்போ அது மோல் வழியாகத்தான் போகணும். மோல் வழியாக போட்டு கீழே ஒரு மழுக்கு போட்டது மாதிரி அதை போட்டு அங்கே நின்று அந்த கயிறை கட்டணும். அதை ஒத்த கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு கையில் உருவாஞ்சூருக்கு போடணும்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இது நம்ம கீழே நின்று செய்கிற வேலை இல்லை நண்பர்களே. இது மேலே நின்று அந்த இடத்துல நின்று தென்னை மரத்தில் மண்டைக்கு ஏறி நின்றுக்கிட்டு அந்த இடத்துல செய்கிற வேலை. அது மாதிரி தான் செய்துக்கிருக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன ஒரு மரம் ஏறினா 100 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது 200 ரூபா 100 ரூபா ஒரு பெரிய காரியமே இல்லைங்க. அதை பாருங்கள், அதை நின்று ஒரு கையிலே பேலன்ஸ் பண்ணி ஓலையை பிடிச்சி நம்மளையும் சேமந்துக்கிட்டு அந்த கயிறை கொண்டு அதுக்குள்ளே கட்டி அப்புறம் உள்ளே அதை முறுக்கி கரையும் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் அதை சரி பண்ண முடியும். பாருங்கள் நண்பர்களே, நான் எப்படி அதை செஞ்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். என்ன கொஞ்சம் ஜிம் பண்ணாமல் போயிடுச்சு. ஜிம் பண்ணாமல் கீழே வச்சுட்டு கேமரா வச்சுட்டு செல்லை வச்சுட்டு நான் எடுத்தது. அதனால் வந்து உருவம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல நண்பர்களே. அதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த இப்போ தான் அதை கட்டி முடிச்சுக்கிட்டேன்னு தோணும். அதை கட்டி முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லியாச்சு, அந்த கயிறை நீங்கள் பிடிச்சிக்கங்க, சேர்த்து பிடிச்சிக்கங்கண்ணே, நான் கொலையை அறுத்து விட போகிறேன். இப்போ கொலையை அறுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாவம் இப்போ அறுத்து விடுவேன். அறுத்து விட்டுங்க கொலை கீழே அந்த கயிறு வழியாக வருங்க பாருங்கள். இப்போ தாங்க கயிறை கட்டி முடிச்சிருக்கேன். கயிறை கட்டி முடிச்சுட்டு அந்த கொலை தாங்க பாருங்கள். அந்த கொலையை அறுக்கிறேன்னு பாருங்கள். கொலையை அறுத்துக்கும் போது அந்த கோளாறாக அறுத்து அந்த இப்போதே வராரு. அவரை வந்து கயிறை பிடிக்கிறாரா, கயிறை பிடிச்சி நான் அவர் வலிச்சு நிற்பார், இழுத்து பிடிப்பார். இழுத்து பின்னாடி தான் அந்த பாருங்கள் நான் அந்த கொலையை அறுக்கிறேன் பாருங்கள். அந்த கொலையை அறுத்து கோளாறாக அறுக்கணும். இருந்தால் அது கயிறும் சேர்த்து அறுத்து விட்டோம்னா கொலை வந்து மொத்தம் கீழே விழுந்து கீழே வந்து சிமெண்ட் தர பூரா கல் பூரா ரோட்டில் பாவிட்டாங்கள்ல, ரோட்டுகளில் போடுறாங்களா, அது மாதிரி அவர் வீட்டில் போட்டிருக்காரு. அந்த இது எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா பாருங்கள். அந்த அறுத்து விட்டாச்சு. அறுத்து விட்டுன்னு அது வர வரைக்கும் நம்ம மேலே நிற்கிறோமுங்க. அடுத்து அந்த கயிறை கட்டி விட்டு அவர் கீழே அறுத்துக்கிட்டு அந்த பாருங்க இறங்குது பாருங்க, கொலை இறங்குது வச்சா அந்த கொலையை இறக்கி விட்டுட்டு
திருப்பி அந்த கயிறு ஒரு முடிச்சு இருந்துச்சுன்னா திருப்பி அந்த மட்டையில் போய் சிக்கிட்டு திருப்பி அந்த கயிறு எடுக்கிறதுக்கு திருப்பி மேலே ஏறணும். அதனால் நான் மேலே நிற்கிறேன் பாருங்கள். மேலே நின்றுட்டு அவர் என்ன செய்வார், அந்த கயிறை உருவி விடுவார். உருவி விட்டோடனே நம்ம திருப்பி அந்த கயிறை எடுத்து அப்புறம் அதை கொண்டு வரணும், இறங்கணும். அது வரைக்கும் நம்ம மேலே நிற்கணும். அவர் அந்த குளக்குள்ள மாட்டிக்கிடுச்சு, அவர் இழுத்துக்க முடியல. அதனால் என்ன செஞ்சுட்டு இந்த பக்கத்துக்கு இழுங்கன்னு சொல்லியிருக்கேன். இழுங்கன்றம்போது அவர் அதை அங்கே இடைக்கு ஒரு சின்ன முடிச்சு இருக்கும்போது அந்த மட்டைக்கு அடியில் போய் அது நின்றுக்கிறது. அப்போ அந்த கயிறை ரேசாக இருந்தால் அப்படி எடுத்து விட்டுலேன்னா அது நின்றுக்கிறது, அதை இழுக்க முடியாது. அதனால் நான் நின்று அப்போ எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் நண்பர்களே. இப்போ ஒரு தெங்கினை வந்து குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் மேலே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையிலேயே தாங்கி பிடிச்சி நிற்கிறேன்டா. அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதாங்க எங்களுடைய வாழ்க்கை, இதாங்க விவசாயியுடைய வாழ்க்கை. விவசாயி கூலிக்காரன்றாலே இப்படித்தான் இருக்கேன். இந்த மாதிரி அதை பூரா எடுத்து அதை கயிறு எடுத்து விட்டுட்டு நான் அவருக்கு எல்லாம் சரி பண்ணிட்டு தாங்க வரணும். நான் அவர் சொல்லிட்டார், அந்த பக்கம் அதில் உள்ள பச்சை மட்டை இருக்கிறது வெட்டுங்க அப்படின்ட்டு வெட்டி விட்டு இன்னத்தான் நண்பர்களை நான் இறங்கினேன். இறங்கி வரேன். இறங்கி வந்துட்டு தாங்க இதாகும். அவ்வளோ கஷ்டமான வேலைங்க. இப்போ அது உங்களுக்கே தெரியும், நான் இந்நேரம் ஏறினேன், எத்தனை நிமிஷம் ஆச்சு, எப்படி பண்ணேன். ஆனால் அவர் அண்ணன் அதை விட்டு இறங்கினேன். வீட்டுக்கு பின்னாடி ஒரு கைத்தறி இருக்குது, அதுக்கு சேர்த்து எவ்வளோன்னு கேட்டார். நான் கேட்டதுக்கு நான் குறைச்சி தான் கேட்டேன். நான் கூட கேட்கணும்னு நினச்சி நான் பயந்துட்டே கேட்டேன். எனக்கு ஒரு 300 ரூபா கொடுங்க, இது மாதிரியான வந்தான் வச்சுக்க அப்படின்ட்டு அவர் ஒரு 500 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டாருங்க நண்பர்களே. இதுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி சொல்லி அப்படி கொடுக்குற நண்பர்களுக்கு, அப்படி கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கங்கை ராஜ் தேனி.